Now question number 18. Exercise number 18 பாருங்க. From the following trading activities of John's Limited, calculate gross profit ratio, net profit ratio, operating cost ratio and operating profit ratio. You have to find out these four ratios. Statement of profit and loss is given, particulars rupees. Revenue from operations 4 lakhs, other income from investments 4,000. So, total revenue 4 lakhs 4,000. Expenses, purchases of stock in trade 2 lakhs 10,000, change in inventories 30,000, finance cost 24,000, other expenses administration and selling expenses 60,000. Total expenses is 3 lakhs 24,000. Profit before tax 80,000. Profit before tax is net profit. Okay. இந்த சம்முக்கு நெட் ப்ராஃபிட் நம்ம சீக்கிரமாக போட்டலாம். ஏன் அப்படின்னா ஆன்சர் இங்கே இருக்கும். நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டு 100. ஓகே, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொஸ்டினில் இருக்குது 80,000 இருக்குது. இருக்கா டோட்டல் இருக்குது பாருங்கள், அதுதான் நெட் ப்ராஃபிட். அப்போது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது 80,000 இருக்குது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ வரும் உங்களுக்கு 4 lakhs வரும். ஓகேவா, 4 lakhs இன்ட்டு 100. அப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்க, இங்கே 2 இங்கே 0 போயிடும். ஸோ இட் இஸ் 20%. This is 20%. 20% வருதா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? அது ஃபார்முலா என்ன? For finding operating cost ratio, operating cost divided by revenue from operation into 100. Okay, இங்கே revenue from operation இருக்குது. ஸோ தேவையில்லை. காஸ்ட் இப்போ அடுத்து நமக்கு என்ன? ஆப்ரேட்டிங் காஸ்ட் வேணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃபார்முலா என்ன? ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் operating expenses. Revenue, cost of revenue from operation plus operating expenses. Okay, இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? we have to find out the cost of revenue from operation. So cost of revenue from ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேசஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி போடணும் இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் எவ்வளோக்கு 2,10,000 இருந்ததா? கொஸ்டினில் பாருங்கள் 2,10,000
10,000 இருக்குது பர்ச்சேசஸ். அப்போ சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி 30,000 இருக்குது. உங்களுக்கு 30,000 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 2,40,000 வரும். ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வேணும். ஸோ ஆப்ரேட்டிங் expenses is equal to எதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் செல்லிங் எக்ஸ்பென்சஸும், அட்மினிஸ்ட்ரேஷனும் செல்லிங்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது? ரெண்டையும் சேர்த்து 60,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஓபி காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2,40,000 ப்ளஸ் 60,000. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3 lakhs வரும். ஓகேவா? 3 lakhs அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் 3 lakhs, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs into 100. ஓகே, இப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 75% வரும். எவ்வளோ வரும்? 75%. அடிச்சு பாருங்கள், 75% வரும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போது என்னது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். சரி, இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இங்கே கிராஸ் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன். இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவில் கிராஸ் ப்ராஃபிட் இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ இருக்குது? 1,60,000 இருந்ததா? 1,60,000. அந்த 1,60,000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்? 1,60,000 அப்படியே போட்டேன். ஆப்ரேட்டிங் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் போட்டோம் இல்லையா? அதுதான். ஸோ 60,000 நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1 lakh கிடைக்கும். சரியா? இந்த 1 lakh இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அப்ளை பண்ணலாம். எனது இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு? இப்போது 1 lakh இருக்குது. டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs இருக்குது. ஓகேவா? இன்ட்டு 100. தட் இஸ் 25%. பாருங்கள், 25% வருதான்னு பாருங்கள். எஸ், 25%. இது என்னது? கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? இது என்னது? 1,60,000ங்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். புரியுதா? இந்த சம் வந்து நம்ம ஏற்கனவே இது போட்டிருக்கோம். அதனால் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம்.